இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சித்தார்த்த காணமா. அதோட ராணிக்கு இப்ப கர்ப்பகால வயிறு வருது, நமக்கு ஒரு பக்கம் பீதியா இருந்தாலும் சித்தார்த்து காணுங்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா எதை வச்சு நல்ல விஷயம் சொல்ற தமன்னா? நாம தான் அவசரப்பட்டு யட்சினிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம அந்த நம்பூதிரி கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம். ஆமா தமன்னா, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே யோசிக்கிறேன். பாரு, வந்ததுல இருந்து அந்த ராணியோட முகமே சரியில்லை. என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா அந்த யட்சினி இந்நேரம் சித்தார்த்த தூக்கி இருப்பான்னு தோணுது. ஆமாத்த, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதனாலதான் நம்ம போன் பண்ணப்ப கூட அந்த யட்சினி போனை எடுக்கல போல இருக்கு. ஏதோ நல்லது நடந்தா சரிதான். கடவுளே, இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. வலி உயிர் போகுது. இதுக்கு பேசாம நீ என்ன கொன்றுக்கலாம். அடியே பொம்மி, நான் இன்னைக்கு ரொம்ப பேரானந்தமாய் இருக்கேன். உன்னோட சித்தார்த்த அங்க துடிக்கிறத பார்த்து பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சித்தார்த்த மேல வச்சிருக்கிற பாசத்தினால கண்டிப்பா என்னோட கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இருந்து சித்தார்த்தை எப்படியாவது மீட்டு அந்த ராணி கிட்ட ஒப்படைக்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த ராணியோட ஜாதகப்படி அவ பிரசவ வழியில துடிக்கிற நேரத்துல அந்த சித்தார்த் அவ பக்கத்துல இருக்கணும். அப்பதான் ராணிக்கு சுப பிரசவமாகும். தாயும் சேயும் நலமா இருப்பாங்க. ஒருவேளை இது நடக்காம போனா எதிர்வினையா தாயும் சேயும் 2 பேர்ல அந்த ராணியோட உயிர் போயிடு. அப்புறம் அந்த ராணியும் ஒன்ன மாதிரியே ஆவியா சுத்துவா. ஏம்பமே, அந்த ராணிய ஆவியாக்குன பாவியா நீ மாறிடுவ. மாறணுமா? நான் நினைச்ச காரியத்தை முடிச்ச உடனே முதல்ல பிரிய போற உயிர் உன்னோட சித்தார்த்தோட உயிர் தான். அக்கா, இது என்னத்துக்கோசரம்க்கா என்னாண்ட குடுக்குற? வேம்பு சார அந்த அகோரி இந்த உலகத்துல எந்த மூலையில மறைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா நான் மீட்டு கொண்டு வந்துருவேன். அதுக்காக நான் என்னோட ஆபத்தான பயணத்தை இப்பவே தொடங்க போறேன். இதுக்கு முன்னால நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் முன்னால வந்து நிப்பேன். ஆனா இதுக்கப்புறமா நீ என்ன கூப்பிட்டா நான் எங்கேயாவது வர முடியாத தூரத்துல வேம்பு சார தேடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேரத்துல நீ என்னோட பேசணும்னு நினைச்சா இந்த கல்ல என்னோட போட்டோ முன்னாடி வச்சு, அக்கா இப்ப என்னோட சங்கடத்துக்கு பதில் சொல்லுன்னு கூப்பிட்டா நான் நேர்ல வரலனாலும் இந்த கல்லோட ஒளி வடிவமா உன் கூட பேசுவேன் ராணி. அக்கா சொன்ன மாதிரி இந்த கல்லை எடுத்துன்னு போய் பொம்மி அக்காவோட போட்டோ முன்னாடி வச்சு அக்காவாண்ட பேசுவோம். அக்கா, என் சங்கடத்தை தீர்த்து வைக்க வாக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. வாக்கா. அக்கா, வந்துட்டியா அக்கா? சொல்லு ராணி. அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குடுகுடுப்புக்காரன் வந்தான். உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும்னு ஜக்கம்மா சொல்றா.
அக்கா, அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதெல்லாம் உண்மையாக்கா? ஆமா ராணி. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் கூட நீ ஏன்க்கா என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? அது உன்கிட்ட நேரடியா சொல்ல கூடாதுங்கிறது தான் விதி. சரிக்கா, ஆனா அந்த குடுகுடுப்புக்காரன் இருக்க சொன்ன விரதம் என்ன விரதம்? அந்த விரதத்தோட உச்ச பூஜைய நான் தான் செய்யணும்னு வேற சொன்னாரு. அது என்னன்னு நீ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. அது எப்படி எப்படி பண்ணுமோ நான் அப்படியே செஞ்சு முடிச்சிருவேன்க்கா. எப்படியாவது தாடிகாரனை நீ சீக்கிரமா கூட்டின்னு வரத்துக்கு நானும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன்ல. அதை நீ என் மூலமா தெரிஞ்சுக்க கூடாது ராணி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்பூதிரியே வீட்டுக்கு வந்து அதுக்கான விளக்கத்தையும் விரதம் எப்படி இருக்கணுங்கிறதையும் அந்த உச்சக்கட்ட பூஜையை எப்படி முடிக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா அவரு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு பயங்கரமா பயம் வந்துரும். என்னக்கா சொல்ற? பயமா? அப்படி என்னக்கா பயம்? நம்பூதிரி வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே தெரிய வரும். நம்பூதிரி மூலமா அந்த விரதத்தை பத்தி நீ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ராணி. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இரு ராணி. எல்லா முக்கியமான விஷயங்களும் அவர் சொல்லுவாரு. நீ கீழே போய் காத்திரு. நாங்கள் நடக்கும் திசைக்கு எதிரே குறுக்க வந்து நிற்கும் ஆத்மாவே, தூரப்போ. சிவஹகோரிகளா, வேதங்களையும் சிவ தத்துவங்களையும் உயிர் மூச்சாக சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சிவ அகோரிகளுக்கு இந்த பொம்மி ஆத்மாவின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இவ்வளவு நல்ல ஆத்மாவா இருக்கின்ற உன்னை இப்படி சங்கடத்திற்கு ஆளாக்கியது யார்? அதுக்கு காரணம் ஒரு அகோர அதிபதி.